அரசை கண்டித்து விவசாய சங்கம் சார்பிலே நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டம் திறக்கட்டும், வெள்ளட்டம் திறக்கட்டும். ஒன்றிய அரசு, மோடி அரசு கடுமையாக 300 மடங்கு 400 மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. மறுபுறத்தில் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லுக்கோ, மக்காச்சோளத்துக்கோ, பருத்திக்கோ, நிலக்கடைக்கோ, கரும்புக்கோ, எந்த நவதானிய பொருட்களா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு கட்டுப்படியான விலை கிடையாது. இதனுடைய விளைவாகத்தான் நாடு முழுவதும் வேளாண் நெருக்கடி என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த லட்சணத்துலதான் இன்னைக்கு மோடி கார்பரேட் கம்பெனிகள் அரசாங்கத்தினுடைய விவசாயிகள் விரோத கொள்கையினுடைய ஒரு பகுதியாக ரசாயன உரங்களுடைய விலையை கடுமையாக உயர்த்தி இருக்காங்க. குறிப்பா சல்பேட் 50 கிலோ மூட்டை 200 ரூபாய் விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு. டாக்டம் பாஸுக்கு 450 ரூபாய் ஒரு மூட்டைக்கு விலை ஏற்றிருக்காங்க. காங்கிரஸுக்கு ஒரு மூட்டைக்கு 400 ரூபாய் விலை ஏற்றிருக்காங்க. தொடர்ந்து மோடி அரசாங்கத்தினுடைய வேளாண் விரோத கொள்கையினால வேளாண் நெருக்கடிகள் அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல விவசாயிகள் தற்கொலையை நாடு முழுவதும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தால தடுக்க முடியாத சூழல்ல விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை கொடுக்காம பயன்படுத்தக்கூடிய இடுபொருட்களுடைய கடுமையா உயர்த்திருக்கத 2 தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் வன்மையா கண்டிக்கிறோம். உயர்த்தப்பட்ட அந்த உர விலையை உடனடியாக குறைக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். அதே போல தமிழ்நாட்டில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் பார்த்து வாக்கு கேட்டு வரும்போது விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகள்ல பெற்றிருக்கக்கூடிய கடனை 5 ஏக்கர் வரைக்கும் விவசாயிகள் கடன் பெற்றிருக்கக்கூடிய நகைக்கடன் உள்ளிட்ட பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்வோம் ஆட்சிக்கு வந்தான்னு வாக்குறுதி கொடுத்தாரு. 5 ஏக்கருக்கு மேல உள்ள விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடன்ல 50% நாங்க ரத்து பண்ணணும்னு வாக்குறுதி கொடுத்தாரு. தேர்தல் வாக்குறுதி ஆட்சிக்கு வந்து நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கடன் நிவாரண அறிவிப்பு என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு. ஏறக்குறைய 2000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடினு அறிவிச்சிருக்காங்க. 50,000 ரூபாய் வாங்கியிருக்கக்கூடிய குறு விவசாயிகளுக்கு ஒண்டியும் 100% தள்ளுபடியும், மற்ற விவசாயிகளுக்கு இந்த தள்ளுபடி அளவு என்பது மிக குறைவா இருக்கு. குறிப்பாக ஒரு தேர்தல் காலத்தில் கொடுத்த 5 ஏக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டால்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த தள்ளுபடியினுடைய பலன் போய் சேரும். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 2 தமிழ்நாடு விவசாய சங்கங்களும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய விளைவாகத்தான் நேற்றைய தினம் ஒரு சிறு பகுதி கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா இந்த தள்ளுபடி என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் பயன்படாது. எனவே தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில 5 ஏக்கர் வரை கடன் பெற்றிருக்கக்கூடிய நகைக்கடன், பயிர்க்கடன் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணணும். 5 ஏக்கருக்கு மேல பெற்றிருக்கக்கூடிய விவசாய கடனை நீங்க சொன்னது போல 50% தள்ளுபடி செய்தாதான் உங்க மேலையும் இந்த ஆட்சி மேலையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்பிக்கை ஏற்படும். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளை ஏமாற்றாமல் நீங்கள் சொன்ன வாக்குறுதி ஏற்படி மறுபரிசீலனை செய்து கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்க நடத்திட்டு இருக்கிறோம்.